ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் ஃபிக்ஷனில் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபியூஷன் கேரக்டர்ஸ் லைக் 2 டிஃபரெண்ட் சோல்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் மர்ஜ் ஆன மாதிரி இருக்கக்கூடிய ஃபியூஸ்டு கேரக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூஷன் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டிராகன் பால்லேயே எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் நம்மளோட புது சேனலான மிஸ்டர் சேவேஜ் தமிழ். ஸோ அதில் டிசி, மார்வல், அனிமே, கார்ட்டூன், மாங்கா இப்படி எல்லாத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன்ஸை கவர் பண்ணுற முயற்சியில் இறங்கியிருக்கோம். அந்த வகையில் இப்போ ரொம்ப அட்வென்ச்சரஸ் அண்ட் ஃபன் நிறைஞ்ச டிராகன் பால் கிளாசிக் அனிமே சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஆல்சோ இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன வாட் இஃப் சீசன் 2 எபிசோட்ஸையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன் கேஸ் உங்களுக்கு ஸ்டோரி நரேஷன் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்மளோட மிஸ்டர் சேவேஜ் தமிழ் சேனலை செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல பார்க்க போறது வெனம் அண்ட் கார்னேஜ். சிம்பியாட்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா வெனமா தான் இருக்கும். பொதுவாக சிம்பியாட்ஸை பொறுத்தவரை அவைகள் சர்வே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹோஸ்ட் தேவைப்படும். ஐ மீன் ஏதாச்சும் ஒரு லிவிங் ஆர்கானிக் மேட்டரோட உடம்புல ஃபியூஸ் ஆனா மட்டும்தான் என்ன நினைக்குதோ அதை பண்ணிக்க முடியும். அந்த வகையில் எடி பிராக் தான் இதோட சக்சஸ்ஃபுல் ஹோஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் வெனம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு சில ஃபாரின் ஹோஸ்டோடலாம் பாண்ட் ஆகி இருக்கு. ஸோ இதோட ஹோம் பிளானட்ல சிம்பியாட்ஸோட எல்டர் கார்டான நல்லோட கட்டளைகளுக்கு அடிப்பணியதை காரண இதுங்க ஸ்பீஷீஸே நல் காஸ்மோஸ்ல அவுட் காஸ்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் க்ரீ எக்ஸ்ப்ளோரர்ஸால கேப்சர் பண்ணப்பட்டு ஒரு பிளானட்லயே உங்க ஷிப் கிராஷ் ஆகி மாட்டிப்பாங்க. அங்கதான் வெனம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வர்த்தியான சூட்டபிள் ஏலியன் ஹோஸ்டோட மர்ஜ் ஆகி சில டெரிஃபிக்கான சம்பவங்கள் ஏற்படும். அண்ட் காமிக்ஸ்ல வெனம் எடி பிராக்கோட மர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி டெட்பூல் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஹோஸ்டா இருப்பாரு. அதோட ஸ்பைடர்மேன் கூட பாண்ட் ஆகி சில சூப்பர் ஹீரோ மிஷன்ஸ்லயும் ஈடுபட்டிருக்கும். இவங்க எல்லாருக்கும் அப்புறம் தான் ஃபைனலா எடி பிராக்கா தன்னோட பெர்மனன்ட் ஹோஸ்டா செலக்ட் பண்ணும். ஸோ மற்ற சிம்பியாட்ஸை கம்பேர் பண்ணும்போது வெனம் கிட்ட யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால பவர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதில் சூப்பர் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸை தாண்டி டெலிபேத்திக் பவர்ஸ், டார்க் மேஜிக் என்ஹான்ஸ்மெண்ட், செல்ஃப் சஸ்டெனன்ட், ரீஜெனரேஷன் ஃபேக்டர், மார்ஃபோ மர்ஜ் இப்படி எக்கச்சக்க பவர்ஸை கொண்டு இருக்கு. கூடவே டெட்லியான கிளாஸ், பிளேட்ஸ், டென்டில்ஸ் மாதிரி பல வெப்பன்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுன்றதால வெனம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபியூஸ்ட் கேரக்டர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து கார்னேஜ் பற்றி சொல்லணும்னா எடி பிராக் வெனமோட ஏசெக்சுவல் ஆஃப்ஸ்பிரிங் தான் இந்த கார்னேஜ். அண்ட் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹோஸ்டும் கிளீட்டஸ் கேசிடி தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி காமிக்ஸ் படி வெனம் அடுத்து ரொம்ப ஃபேமஸான சிம்பியாட்னா நிச்சயம் கார்னேஜை தான் சொல்லணும். பட் மூவிஸ்ல அந்த அளவுக்கு பெருசாக காமிக்கப்படலை. அண்ட் கிளீட்டஸ் கேசிடி மட்டும் கார்னேஜோட ஹோஸ்ட் கிடையாது. நார்மன் ஆஸ்பார்ன், ஜான் ஜேம்சன், ஸ்பைடர்மேன், ஈவன் சில்வர் சர்ஃபர் கூட இது தன்னோட ஹோஸ்டா யூஸ் பண்ணிருக்கு. அதோட ஒவ்வொரு ஹோஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்னேஜ் கிட்ட எக்கச்சக்க பவர்ஸ் இருக்கிறதால கண்டிப்பா இதுவுமே பவர்ஃபுல்லான ஃபியூஸ்டு கேரக்டர் தான். அடுத்த லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போறது தி என்சாண்ட்ரஸ். டிசி யூனிவர்ஸ்ல இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் டீமனஸ் அப்படின்னா என்சாண்ட்ரஸை சொல்லலாம். ஏன்ஷியன்ட் அண்ட் இன்டர்டிமென்ஷனல் பீயிங்னு சொல்லப்படுற என்சாண்ட்ரஸும் இவங்களோட பிரதர் இன்குபஸும் ஆதிகால மனுஷங்களால கடவுளா பார்க்கப்பட்டாங்க. பட் சிலரால பிட்ரே பண்ணப்பட்டு சுக்குனா மாதிரி டிஃபீட் பண்ணி 2 பேரையும் தனித்தனி இடங்கள்ல சீல் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. சுமாரா ஆயிரக்கணக்கான வருஷங்களா அடப்பட்டு இருந்த என்சாண்ட்ரஸ் கல்லறைய ஜூன் மூன் அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமா என்சாண்ட்ரஸ் அவேக்கன் பண்ணதுல ஜூன் உடம்ப பொசஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் சூசைட் ஸ்குவாட் டீமோட ஒருங்கிணைப்பாளரான அமாண்டா வாலர் மெட்டா ஹியூமன் ரிசர்ச்சஸ் பண்ணும்போது என்சாண்ட்ரஸோட இதயத்தை கட்டுப்படுத்தி இவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல தன்னோட சில டெட்லியான மிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணவும் வச்சுக்கிட்டாங்க. என்னதான் ஜூன் அமாண்டாவோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் என்சாண்ட்ரஸ் பேசிக்காவே ஒரு மிஸ்டிக்கல் பீயிங் அப்படின்றதால அவங்களோட பிசியாலஜி படி வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மேஜிக்கல் எனர்ஜிஸை மேனிபுலேட் பண்ண முடியும். அதாவது நார்மல் சூப்பர் ஹியூமன் பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை தாண்டி டெலபதி, ப்ரீகாக்னிஷன், டெலிகினிசிஸ், வெதர் மேனிபுலேஷன், லாங்கிவிட்டி, ரீஜெனரேஷன் ஃபேக்டர் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கிறதால கண்டிப்பா என்சாண்ட்ரஸும் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபியூஸ்டு கேரக்டர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து 5ஆவதா பார்க்க போறது ஜிஞ்சுருக்கி. நருட்டோ யூனிவர்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஜிஞ்சுருக்கினா யாரு, அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது நருட்டோ யூனிவர்ஸை பொறுத்தவரை அதில் இருக்கிற ஷினோபிஸ் அண்ட் அவங்களோட யூனிக்கான ஜூட்ஸஸ் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னா டெய்ல்டு பீஸ்ட்ங்களை சொல்லலாம். ஸோ கதைப்படி 10 டெய்ல்டு பீஸ்டோட ஜிஞ்சுருக்கியான நம்ம ஹாகரோமா பார்த்தீங்கன்னா பிரிகாஷியஸா அதோட சக்கர எனர்ஜி பார்த்தீங்கன்னா 1 இருந்து 9 டெய்ல்டு பீஸ்ட்ங்களை பிரிச்சிடுவாரு. அதன் பிறகு வெவ்வேறு வில்லேஜஸ்ல இருந்த பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் அந்த டெய்ல்டு பீஸ்ட்லாம் ஒரு ஃபர்மிடபிள் வெப்பனா பார்த்ததுனால அது தங்களோட உடம்புல சீல் பண்ணிக்கிட்டாங்க. சோ அந்த மாதிரி டெய்ல்டு பீஸ்ட்ங்களெல்லாம் தங்களோட உடம்புல சீல் பண்ணிக்கிட்டவங்கள தான் ஜிஞ்சுரிக்கின்னு சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொரு ஜிஞ்சுரிக்கு ஏற்ற மாதிரி பவர் லெவல்ஸும் வித்தியாசப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் காராவோட ஷுக்காக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாண்ட் மேனிபுலேட் பண்ணி தான் ஆப்பனன்ஸ் அட்டாக் பண்ணும். அதோட டெஸ்ட்ரக்டிவ் பவர் ஒரு சிட்டியை அழிக்கிற அளவுக்கு இருந்தாலும் இருக்கிற டெய்ல்டு பீஸ்ட்லயே அதுதான் வீக்கஸ்டா இருக்கு. இதுல இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னா 10 டெய்ல் பீஸ்ட் தான். பட் ஸ்டில் கில்லர் பியோட கியூக்கி அண்ட் நருட்டோட குராமாலாம் கூலஸ்ட் அதே சமயம் பவர்ஃபுல்லா இருக்கிறதால அவங்களுமே அதிபயங்கரமான ஃபியூஷன் கேரக்டர்ஸா இருக்காங்க. ஸோ டெய்ல்டு பீஸ்டோட பொட்டன்ஷியலை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்ததால தான் அக்காசுக்கு எல்லா ஜிஞ்சுரிக்கையும் வேட்டையாடி இருப்பாங்க. ஒரு ஜிஞ்சுரிக்கையால பிளானட்டையே ஒய்ப் அவுட் பண்ண முடியுன்றதால கண்டிப்பா இவங்களுமே பவர்ஃபுல்லான ஃபியூஸ்டு கேரக்டர்ஸ் தான்.
நம்ம லிஸ்ட்ல அடுத்து 4வதா பார்க்க போறது யூஜி அண்ட் மெகுமி. லிஸ்ட்ல இவங்க 2 பேருமே இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே சுகுனான்ற கேரக்டர் தான். எப்படி இதுக்கு முன்னாடி என்சாண்ட்ரஸை பார்த்துருந்தோமோ கிட்டத்தட்ட இங்க யூஜியும் மெகுமியும் சிமிலரா இருக்காங்க. ஜுஜுட்சு கைசன் மாங்காவை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு சுகுனா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஈவிலிஸ்டிக் கேரக்டர்னு தெரிஞ்சிருக்கும். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாசராரா இருந்த சுகுனா அதன் பிறகு கொல்லப்பட்டு அவரோட ஸ்பிரிட் 20 விரல்கள் அடிச்சு வச்சு பாதுகாத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா பிரசன்ட் டைம் லைன்ல நம்ம யூஜி இட்டாதோரி சுகுனாவோட ஒரு விரல முழுங்கினதால யூஜி உடம்ப சுகுனா பொசஸ் பண்ணிடுவாரு. அப்படி சுகுனாவோட ஃபியூஸ் ஆனதால யூஜி பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டரா மாறி ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸே டாமினேட் பண்ணிட்டு வருவாரு. ஷிபியா இன்சிடென்ட் இருக்கப்போ ஜோகோ மூலமா இன்னும் எக்ஸ்ட்ரா 10 ஃபிங்கர்ஸ் கிடைச்சி யூஜி அன்ஸ்டாப்பபிளா இருப்பாரு. அதன் பிறகு மெகுமியோட 10 ஷேடோ டெக்னிக் அண்ட் மஹோராகாவோட பொட்டன்ஷியலை பார்த்த சுகுனா யூஜி உடம்புல இருந்து மெகுமி உடம்புக்கு மாறி கோஜோவை கொண்டதுல இருந்து இப்போ வரையிலுமே எல்லா சாசரிஸையும் கதற விட்டுட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா வந்த சாப்டர் 246ல ஹிகுருமா பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல உன்னை பீட் பண்ணாம விட மாட்டேன்னு வெறித்தனமா எதிர்கொள்றாரு. சோ சுகுனா ஏன் ஒரு சைக்கோபாத் மாதிரி எல்லாரையும் கொல்றாரு அப்படின்றதுக்கு ஒரு சீப்பான ரீசன் சொன்னாலும் உண்மையிலேயே அவர் பவர்ஃபுல் தான் அப்படின்றத சொல்லியே ஆகணும். அதனால அவர் மூலமா சக்திகளை கொண்டு இருக்கிற அவரோட ஹோஸ்டான யூஜி அண்ட் மெகுமி 2 பேருமே மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபியூஷன் கேரக்டர்ஸா இருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது வெஜிடோ. டிராகன் பால் பிரான்ச்சைஸ்ல இருக்கிறதுலே 2 பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோகுவும் வெஜிடாவும் தான் டாப்ல இருப்பாங்க. தனித்தனியா இருக்கும்போதே இவங்களை அடிச்சிக்க முடியாது. இன்னும் ஒன்னா ஃபியூஸ் ஆகி இருந்தா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி 2 பேரும் பொட்டாரே இயரிங்ஸ் அப்படின்ற 2 டிவைன் இயரிங்ஸை கோகுவும் வெஜிடாவும் போட்டுக்கிறது மூலமா இந்த வெஜிடோ ஃபியூஷனை அச்சீவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதுலயே ஃபியூஷன் டான்ஸ் அப்படின்ற டெக்னிக் மூலமாவும் 2 பேர் ஃபியூஸ் ஆகலாம். பட் அதுக்கு 2 பேரும் சேம் பவர் லெவல்ல இருக்கணும். அந்த டான்ஸ் டெக்னிக்கை கரெக்டா பண்ணணும். ஈவன் அப்படியே ஃபியூஸ் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குன்னா கோஜிட்டா கோடெங்ஸ் மாதிரி ஃபார்ம்ஸ்ல இருக்க முடியும். ஆனா இந்த வெஜிடோ ஃபியூஷன்ல இருக்கும்போது டைம் லிமிட் கிடையாது. ஆல்சோ பவர் லெவலும் அதிபயங்கரமா இருக்கும். எந்த அளவுக்குனா பிளானட்ஸே அசால்ட்டா அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கோகுவும் வெஜிடாவும் ஃபியூஸ் ஆகி இருக்கும்போது 2 பேரோட பாடி மட்டும் இல்ல மைண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கிறதால இவங்களோட பர்சனாலிட்டிஸுமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதனால நெகட்டிவான்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. ஏன்னா கோகுவோட துருத்துருன்னு சண்டை போடுற மைண்ட் செட் அண்ட் வெஜிடாவோட ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சேர்ந்து இருக்கிறதால வெஜிடோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபியூஸ்ட் கேரக்டரா இருக்காரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து 2வதா பார்க்க போறது கோகு பிளாக். இவரை இன்னொரு வகையில ஜமாசு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் ஷார்ட்டா எல்லாரும் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் டிராகன் பால் சூப்பர் சீரீஸ்ல ஃபியூச்சர் ட்ரங்க் சாகால பார்த்திருப்போம். அதாவது ஜமாசு பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் 10ல இருந்து யூனிவர்ஸ் 6க்கு டிராவல் ஆகி அங்க இருக்கிற சூப்பர் டிராகன் பால்ஸ்லாம் ஒன்னு சேர்த்து சூப்பர் ஷென்ரானை சமன் பண்ணி தனக்கு யூனிவர்ஸ் 7ல இருக்கிற கோகுவோட உடம்பு வேணும்னு கேட்பாரு. அதுக்கு ஷென்ரான் டிராகனும் பிளாக்க கோகுவோட உடம்ப பொசஸ் பண்ற மாதிரியான வரத்தை கொடுத்துடும். அதுக்கப்புறம் கோகு பிளாக் என்ன பண்ணுவார்னா ஃபியூச்சர் ட்ரங்க்ஸோட டைம் லைனுக்கு டிராவல் ஆகி அங்க தன கோகுன்னு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லா மோட்டல்ஸையும் அழிக்கிற முயற்சியில் இறங்கி இருப்பாரு. ஸோ ஜமாசு பார்த்தீங்கன்னா தன்னோட டீச்சர் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நல்ல விதமாக தான் இருப்பாரு. ஆனால் சாதாரண மோட்டல்ஸை கண்டாலே இவருக்கு சுத்தமாக பிடிக்காம இருந்தது. பிகாஸ் இன்டெலிஜென்ட்டான மோட்டல் பீயிங்ஸ்லாம் இந்த நேச்சரே அழிக்கிறாங்கன்னு சொல்லி பயங்கரமாக வெறுத்தாரு. ஆல்சோ அதுக்கு துணையா நிற்கிற கடவுள்கள் மேலேயும் வெறுப்புணர்வோட இருந்தாரு. ஸோ இந்த விஷயம்லாம் தான் இவரை டார்க்கான கெட்ட வழியில் லீட் பண்ண வச்சதுன்னு சொல்லணும். இதனால மோட்டல்ஸ் அண்ட் டிவைன் பீயிங்ஸ்லாம் இந்த உலகத்தோட கரப்ஷன் சொல்லி எல்லாரையும் அழிக்க பார்ப்பாரு. அது மட்டும் இல்ல தன்னோட செயல்களை நினைச்சு துளி கூட கில்ட்டி ஃபீல் இல்லாம அதை சந்தோஷமா செய்வாரு. அப்படி கோகு பிளாக் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 0 மோட்டல்ஸ் அப்படின்ற திட்டத்தின்படி கொன்ன மோட்டல் பீயிங்ஸை கணக்கு பண்ணா எல்லையே இருக்காது. அவ்வளவு பேரை கொண்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ பிளாக்கோட பவர் லெவலை பத்தி சொல்லணும்னா ஃபியூச்சர் ட்ரங்க்ஸோட சூப்பர் செயின் 2 லெவலையே அசால்ட்டா பீட் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்ல இவரோட பேஸ் ஃபார்மே கோகுவோட சூப்பர் செயின் 3 லெவலுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆல்சோ வெஜிடாவோட சூப்பர் செயின் ப்ளூ ஃபார்மை கூட மேனேஜ் பண்ணி நாக் பண்ணிடுவாரு. இதுல வேற இந்த பிளாக் பாத்தீங்கன்னா சூப்பர் செயின் ரோஸ் ஃபார்ம்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்கும்போது மொத்த ஜி ஃபைட்டர்ஸுமே திணறுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாரு. அதனால கோகு பிளாக்கோட செயல்கள் என்னதான் ஈவிலிஸ்டிக்கா இருந்தாலும் இவருமே மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபியூஸ்ட் கேரக்டர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டை முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது பென்டென். கார்ட்டூன்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே பென்டென் ஃப்ரான்ச்சைஸை பற்றியும் அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் ஏலியன்ஸை பற்றிலாம் பக்காவாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த யூனிவர்ஸோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்டான பெஞ்சமின் கர்பி டெனிசன், ஷார்ட்டாக பென்னு சொல்லக்கூடிய ஒரு 10 வயசு பையனுக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே அதிசக்தி வாய்ந்த ஆக்கும் மற்றும் அழிக்கும் திறன்களை கொண்டு இருக்கிற ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு வாட்ச் ஒன்று கிடைச்சிருக்கும். அந்த ஆம்னிட்ரிக்ஸ் டிவைஸை ஆஸ்மத் அப்படின்ற ஒரு யூனிவர்சல் லெவல் ஜீனியஸ் பார்த்தீங்கன்னா அமைதியை உருவாக்குறதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாரு. பெஞ்சமின் ரொம்ப சின்ன பையனாக இருந்த இனிஷியலி கொஞ்சம் இம்மெச்சூர்டா கேர்லெஸ்ஸா இருப்பாரு. பட் ஒன்ஸ் ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அது அவரோட லைஃபே டோட்டலா மாத்தி அமைச்சிட்டு இருக்கும். ஸோ பென்னை பொறுத்தவரை அவர் எப்படி இந்த ஃபியூஷன் கேட்டகரிக்குள்ள வராருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸ் டிவைஸ் மூலமா அதுல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏலியன்ஸோட டிஎன்ஏஸ் கூட தன்னோட டிஎன்ஏவை மர்ஜ் பண்ணி இந்த ஏலியனை சூஸ் பண்றாரோ அதோட உடம்பு, குரல், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு எல்லாமே பென்னுக்கு கிடைக்கும். இதுல 2 டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இல்லைனாலும் தனித்தனியான பிசிக்கல் ஃபிகர்ஸ் கம்பைன் ஆகி இருக்கிறதால கண்டிப்பா இவருமே பவர்ஃபுல் தான் சொல்லணும். இருந்தாலும் இவரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு முக்கிய
முக்கிய காரணமே ஏலியன் எக்ஸ் தான். என்னதான் கோகு பிளாக் மில்லியன்ஸ் ஆஃப் மோர்டல் பீயிங்ஸ் அண்ட் காட்லி பீயிங்ஸை கொண்டு இருந்தாலும் இந்த ஏலியன் எக்ஸால பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸை இன்ஸ்டன்டா அழிக்கவும் முடியும், அதே நேரத்தில் அதை உருவாக்கவும் முடியும். ஸோ இந்த அளவுக்கு பென் ஒரு பவர்ஃபுல்லான ஏலியனோட மெர்ஜ் ஆகி இருக்கிற காரணத்தினால தான் பென் 10 நம்ம லிஸ்ட்டை முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.